ஹாய் எவ்ரிவன், வெல்கம் டு ரீட்டைல் ட்ரேடர்ஸ் ஃபேக்டரி. இந்த வீடியோவில் ட்ரேடிங் சைக்காலஜி பார்ட்டில் ஒரு இம்பார்ட்டன்ட் டாபிக் பற்றி பேசுவோம். சொல்லப்போனால் ட்ரேடர்ஸ் மத்தியில் அதிகம் பேசப்படாத, அதே நேரம் அதிகம் பேசப்பட வேண்டிய ஒரு முக்கியமான பார்ட் எது அப்படின்னா இந்த ட்ரேடிங் சைக்காலஜி அப்படி தான். நாங்கள் எங்களுடைய டீம் ஆர்டிஎஃப் கொடுத்துருக்கக்கூடிய வீடியோ கண்டென்ட்ஸ்லேயே ரொம்ப அதிகமான வியூஸ் போயிருக்கக்கூடியது இந்த ட்ரேடிங் சைக்காலஜி செக்மெண்ட்ஸ் தான். ஒரு 20 வீடியோஸ் தான் இது வரைக்குமே அப்லோட் பண்ணியிருப்போம். அதில் தான் 80% ஆஃப் தி வியூஸ் அதில் மட்டும்தான் போயிருந்திருக்கு. ஸோ இது ஒரு இண்டிகேட்டராக இந்த இடத்துல நாங்கள் பார்க்குறோம். ட்ரேடர்ஸ் வந்து இந்த ட்ரேடிங் சைக்காலஜி அப்படிங்கிற விஷயத்தை எப்போ தேடி வருவாங்க அப்படின்னா, அவங்க ட்ரேடிங்கில் ஒரு தோல்வி அப்படின்னா பண இழப்புகளை சந்தித்ததுக்கப்புறம், மன உளைச்சலுக்கு வந்ததுக்கப்புறம் இந்த ட்ரேடிங் சைக்காலஜியை பற்றி தேடி வருவாங்க. உடனே மன உளைச்சலுக்கு வந்துட மாட்டாங்க. அது வந்து ஒரு சீக்வன்ஸ் ஆஃப் இம்பேக்ட்ஸ். ஃபர்ஸ்ட் லாஸ், செகண்ட் லாஸ், தேர்ட் லாஸ், திரும்ப நம்ம பண்ணிகிட்டு இருக்கோம். திரும்ப அது வந்துக்கிட்டு இருக்கு, நமக்கு லாஸை கொடுத்துட்டே இருக்குது. என்ன பண்ணிக்கிட்டு இருக்கோம், எதனால் இந்த மாதிரி நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறமா வந்துட்டு அவங்க திங்க் பண்ணி பார்க்கும் பொழுது ஃபைனலாக வந்து எங்கே நிற்பாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த ட்ரேடிங் சைக்காலஜி அப்படிங்கிற பார்ட்டில் வந்து நிற்பாங்க. அஃப்கோர்ஸ் ஆப்வியஸாக டீம் ஆர்டிஎஃப்டைய இந்த ட்ரேடிங் சைக்காலஜி கண்டென்ட்டில் வந்து நிற்பாங்க. ஸோ இது நாங்கள் ஒரு இண்டிகேட்டராக வச்சுருக்கோம். எவ்ரி வீக் வந்து பார்த்தோம் அப்படின்னா எக்ஸ்பைரி டேக்கு அப்புறம் அந்த ஒரு 3 டேஸில் வந்துட்டு அந்த ட்ரேடிங் சைக்காலஜி பிளேலிஸ்ட்டில் இருக்கக்கூடிய வீடியோஸ் அதிகமாக வந்துட்டு வியூஸ் போயிருந்திருக்கும். ஓகே, அது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். நிறைய பேர் வந்துட்டு இந்த ட்ரேடிங் கரியருக்குள்ளே வந்துட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு இந்த ட்ரேடிங் சைக்காலஜினா என்ன அப்படிங்கிறத சில இழப்புகளை சந்தித்ததுக்கப்புறம் வந்து அவங்க தேட ஆரம்பிப்பாங்க, பார்க்க ஆரம்பிப்பாங்க. கடைசியாக ஒரு கன்க்ளூஷனுக்கு வருவாங்க. இந்த டெக்னிக்கல் அனாலிசிஸ், இந்த ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ், சார்ட்டிங்கு, ப்ரைஸ் ஆக்ஷனு, கேண்டில் ஸ்டிக்கு, வால்யூம் இதெல்லாம் என்ன தெரிஞ்சிருந்தாலும் சரி, நம்ம சிங்கமாக இருக்கலாம், புலியாக இருக்கலாம் அதில் எல்லாம். ஆனால் இந்த ட்ரேடிங் சைக்காலஜி அப்படிங்கிற அந்த பார்ட்டில் நம்ம சரியாக இல்லை அப்படின்னா நீங்கள் 99% கற்று வச்சுருந்த மொத்த வித்தையும் வீணாக தான் போகும். ஏன்னா அந்தளவுக்கு வந்துட்டு ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு பகுதி இந்த ட்ரேடிங் சைக்காலஜி. எப்படி வந்து உணவு பண்டங்களில், உணவுப் பொருட்களில் வந்துட்டு எவ்வளோ சுத்தமாகவும் ரொம்ப ஒரு குவாலிட்டியான ப்ராடக்ட்ஸ்லாம் யூஸ் பண்ணி நீங்கள் வந்துட்டு ஒரு ஃபுட் ப்ராடக்ட் வந்து மேக் பண்ணாலும் அதில் ஒரு சின்ன ஒரு துளி விஷம் அதில் வந்து கலந்துச்சு அப்படின்னா அது வந்து உண்பதற்கு தகுதி இல்லாத ஒரு உணவுப் பொருள் அப்படின்னு தூக்கி எறிகிறோம் இல்லையா? அந்த மாதிரி தான் இந்த ட்ரேடிங் சைக்காலஜி அப்படிங்கிறதும். இந்த விஷயத்தில் அந்த 1% இந்த ஹோல் கரியரையும் சரி, அவருடைய பணத்தையும் சரி, அவருடைய கரியரையும் சரி, எல்லாத்தையுமே வந்துட்டு காப்பாற்றக்கூடிய ஒரு விஷயம் இந்த ட்ரேடிங் சைக்காலஜி தான். இது என்ன ஒரு விஷயம் அப்படின்னா, சில இழப்புகளை சந்திச்சுட்டு வரும் பொழுது சிலர் திரும்ப இதுக்குள்ளே வரமாட்டாங்க. ட்ரேடிங் அப்படிங்கிறது வந்துட்டு ஒரு சூதாட்ட கிளப்பு, ஒரு கேம்பிளிங் கிளப். அவங்க வந்து மேனிப்புலேட் பண்ணுறாங்க, நம்மளை ஏமாத்துறாங்க, நம்ம தான் உள்ளே போய் ஏமாந்துடுறோம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு மனநிலையில் அவர் ட்ரேடிங் பக்கம் வராமல் போயிடுவார். அஃப்கோர்ஸ் அது கூட அவருக்கு நல்ல விஷயமா இருக்கும். அவர் அவருடைய வேலையை பார்க்க போகிறார் அப்படின்னு கூட வச்சுக்கலாம். சிலர் வந்து என்னன்னே தெரியாமல் திரும்ப உள்ளே போய் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. அவங்க திரும்ப இழப்புகளை சந்திச்சுக்கிட்டே இருப்பாங்க. அதனால் இந்த விஷயத்தில் வந்து ரொம்ப கவனம் கொடுத்து பார்க்கணும். நீங்கள் இந்த வீடியோவை தேடி வந்து நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னாலோ, இல்லை உங்களுக்கு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது ஷேர் பண்ணியிருக்காங்க அப்படின்னாலோ, நீங்கள் அவங்களுக்கு ரொம்ப தேங்க்ஃபுல்லாக இருக்கணும். ஏன்னா முக்கியமான ஒரு விஷயத்தை தான் நம்ம இங்கே பேச போகிறோம். இந்த டாபிக் பேர் வந்து என்ன அப்படின்னா, பண தேவைகளும் படுகொலிகளும். டாப்பிக்கே பயங்கரமாக இருக்குல்ல? சொல்லப்போனால் அப்படி தான் இருக்குது. ஸோ பண தேவைகள் இருக்கும் பொழுது படுகொலிகளும் அங்கே ஏற்படுத்தப்படுகிறது. வந்து நம்ம பண தேவைக்காகத்தான் நம்ம வந்துட்டு இந்த ட்ரேடிங் அப்படிங்கிறதுக்கே வரோம் இல்லையா? நம்ம படிக்கிறதும் சரி, வேலைக்கு போனதும் சரி, ஏர்ன் பண்ணுறதும் சரி, இது எல்லாமே எதுக்காக ஓடிக்கிட்டு இருக்கோம்? எதை பின்னாடி ஓடிக்கிட்டு இருக்கோம்? எதை நோக்கி ஓடிக்கிட்டு இருக்கோம்? த டெஸ்டினேஷன் அண்ட் த ஜட்ஜ்மெண்ட் டே அப்படிங்கும்போது என்ன இருக்குது அந்த இடத்துல அப்படின்லாம் சில விஷயங்கள் பேசணும் அப்படின்னா, நம்மளும் வந்துட்டு செயின்ட் ஒரு இதுவாக நம்ம போகணும். சொல்லப்போனால் நம்ம ஒரு செயின்ட் மாதிரி இருக்கணும் இங்கே ட்ரேடிங்கில். அப்படி இருந்தால் தான் அவங்களால வந்து இந்த இடத்துல வந்து சஸ்டெயின் பண்ண முடியும். இது பல லட்சம் கோடிகள் விளையாடக்கூடிய ஒரு இடம். அப்போ அந்த இடத்துல அந்த இந்த போராட்ட களம் வந்து இந்த பேட்டில் ஃபீல்டு வந்து ரொம்ப பெருசு. அவங்க வச்சுருக்கக்கூடிய வியூகங்களும் ஸ்ட்ராட்டஜியும் யுக்திகள்னு சொல்லலாம், இல்லை வியூகம்னு சொல்லலாம் வேறு. அவங்களுடைய எக்யூப்மெண்ட்ஸ் வேறு. ஸோ இந்த இடத்துல வந்து நம்ம நிற்கும் பொழுது எவ்வளவு பாதுகாப்பாகவும், எந்த அளவுக்கு வந்து தைரியத்தோடையும், எந்த அளவுக்கு வந்துட்டு நம்ம மனநிலையை சீராக வச்சுருக்கணும் அந்த இடத்துல அப்படிங்கிறத பார்க்கணும். இது எதுவுமே தெரியாமல் பிளைண்ட் ஃபோல்டடாக
நம்ம ட்ரேடிங் கரியருக்குள்ளே வரும்போதே நான் வந்து மிகப்பெரிய நான் வந்து எக்கனாமிஸ்ட், நான் மிகப்பெரிய சார்ட்டிஸ்ட், நான் மிகப்பெரிய ஜாம்பவான் அப்படிங்கிற ஒரு மனநிலை வந்து ட்ரேடிங் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ண அந்த ஃபர்ஸ்ட் டேயில் வரும். சரிங்களா? நம்ம பண்ணிடுவோம், யாருமே செய்யாத ஒரு விஷயத்தை நம்ம செய்யணும் இல்லையா, நம்ம சாதிச்சிருவோம், எல்லாத்துக்கும் இருக்கிறது தான். வந்ததுக்கப்புறம் வந்துட்டு ஒரு ப்ராஃபிட் எடுத்ததுக்கப்புறம் அவர் இன்னும் ஒரு இமயமலையை மேலே எடுத்து வச்ச மாதிரி 2 மலைக்கு மேலே ஏறி உட்காந்துருப்பார். அது இன்னொரு தவறான ஒரு விஷயம். ஸோ எவ்வளோக்கு எவ்வளோ உயரம் வந்து சீக்கிரம் போகிறோமோ அவ்வளவுக்கு அவ்வளோ கீழே விழ போகிறோன்னு அர்த்தம். வித்தவுட் எனி இன்புட்ஸ் த ரீச்சிங் ஹைட் இஸ் அ டேஞ்சரஸ் ஒன். ஏன்னா இன்புட் இல்லாமல் நம்ம எவ்வளோ உயரம் போனாலும் அங்கேருந்து சீக்கிரமாக கீழே விழ போகிறோம் அப்படிமோ. டெக்னிக்கலாக சொல்லணும் அப்படின்னா த வெர்டிக்கல் ரைஸ் won't sustain. அதான் அதோடைய இது. ஸோ பணத்தேவை, பேக் டு டாபிக், பணத்தேவைகள் படுகொலிகளும். இப்போ ட்ரேடிங் அப்படின்னா என்னன்னே தெரியாமல் நிறைய பேர் வராங்க. வாட் யூ மீன் பை ட்ரேடிங்? ஜஸ்ட் ஒரு 5 செகண்ட்ஸில் நீங்கள் யோசிச்சு பாருங்கள். ட்ரேடிங் அப்படின்னா நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? வாட் யூ மீன் பை ட்ரேடிங்? ஏதோ ஒன்று தோணியிருக்கும் இல்லையா உங்களுக்கு? நீங்கள் தோணுனது கிடையாது. நீங்கள் என்ன நினச்சிங்களோ அதுதான் கிடையாது ட்ரேடிங். ட்ரேடிங் அப்படிங்கிறது என்ன? அப்போ நீங்களாவது சொல்லுங்கள், அப்படின்னா என்ன ட்ரேடிங் அப்படிங்கிறது? ட்ரேடிங் கண்டிப்பாக இது வந்து ஏர்ன் பண்ணுறதுக்கான பிளேஸ் கிடையாது. இது ஏர்ன் பண்ணுறதுக்கான பிளேஸ் கிடையாது. அப்போ எதுக்கான பிளேஸ்? ட்ரேடிங் அப்படின்னா ரத்தின சுருக்கமாக சொல்லுங்கள் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, ட்ரேடிங் அப்படிங்கிறது ஒரு சீரியஸ் ஆஃப் மைண்ட் கால்குலேஷன் பிஸ்னஸ், சீரியஸ் ஆஃப் மைண்ட் மேட்டர்ஸ், மைண்ட் மேனேஜ்மெண்ட்னு சொல்லலாம், சீரியஸ் ஆஃப் மைண்ட் மேனேஜ்மெண்ட் பிஸ்னஸ். மேத்தமெட்டிக்கல் கால்குலேஷன்ஸ்லாம் உள்ளே இருக்கக்கூடிய இதெல்லாம் வச்சுருந்தாலும் எல்லாத்துக்கும் மேலே இந்த மைண்ட் மேட்டர்ஸ் அண்ட் மேக்கிங் மணி அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த பார்ட்டில் ரொம்ப நம்ம தெளிவாக இருக்கணும். ஸோ ட்ரேடிங் அப்படிங்கிறது ஒரு சீரியஸாக எடுத்து பண்ண வேண்டிய ஒரு பிஸ்னஸ். நம்ம சீரியஸாக எடுத்து அதை பண்ணலை அப்படின்னா நம்ம சீரியஸான கண்டிஷனுக்கு போயிடுவோம். அதுதான் வந்து இந்த விஷயம். ஏன்னா மற்ற விஷயங்களை நீங்கள் வந்துட்டு வேறு சில விஷயங்களை நீங்கள் உள்ளீடுகளாக கொடுக்கலாம் பணத்தோடு சேர்த்து. சரிங்களா? இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதில் வரக்கூடிய அவுட்கம் வேறையாக இருக்கும். நீங்கள் ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு டீ ஷாப், இல்லை வந்துட்டு ஒரு ஹோட்டல் பிஸ்னஸ், இல்லை வந்து ஒரு கன்சல்டன்சி பிஸ்னஸ், இந்த மாதிரி இருக்குன்னா உங்களுடைய இன்புட்ஸ் வந்து அவங்கள வந்துட்டு பணத்தோடு சேர்ந்து உங்களுடைய மற்ற உழைப்புகளும் அந்த இடத்துல இருக்கும், மற்றவங்களுடைய உழைப்புகளும் அந்த இடத்துல இருக்கும். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் உங்களுடைய இன்புட்ஸ் வந்து பணம் கிடையாது. ஏன்னா இங்கே வந்துட்டு ஒரு 2000 வச்சுருக்கவங்களும் உள்ள ட்ரேடிங்குள்ளே வரலாம், 5000 வச்சுருக்கவங்களும் வரலாம், 5 லட்சம் வச்சுருக்கவங்களும் வரலாம், 5 கோடி வச்சுருக்கவங்களும் வரலாம். இது பணம் இங்கே முக்கியமாக இந்த இடத்துல கிடையாது. இந்த இடத்துல முக்கியமான இன்புட் எதுன்னு கேட்டிங்கன்னா உங்களுடைய மைண்ட் செட்டப். அதான் இங்கே முக்கியமான ஒரு விஷயமா இருக்கும். ஸோ அந்த மைண்ட் செட்டப்பை நம்ம சரியான முறையில் நம்ம வந்து வச்சிருக்கல அப்படின்னா நீங்கள் எவ்வளோ லட்சம் கோடிகளை, எவ்வளோ லட்சங்களை, எவ்வளோ ஆயிரங்களை நீங்கள் உள்ளே போட்டாலும் அதை விட்டுட்டு தான் வெளியே வருவீங்க. ஸோ ட்ரேடிங் அப்படிங்கிறத அதோடைய எசன்ஸ் என்னங்கிறத நீங்கள் புரிஞ்சுங்க. ட்ரேடிங் இஸ் நாட் அ பிளேஸ் டு ஏர்ன் lakhs and lakhs, crores and crores of money. Trading is a place to applying your mind setup in a peaceful way. ஃப்ரஸ்ட்ரேட் ஆகி ஃப்ளக்ஷுவேட் ஆகி இந்தியா விக்ஸ் மாதிரி நம்ம இண்டிவிஜுவல் விக்ஸ் ரைஸ் ஆகி இந்த இடத்துல பாயில் ஆகி சுடுதண்ணியை காலில் ஊற்றுன மாதிரி கொதிச்சுக்கிட்டு அந்த மாதிரிலாம் இதை ஏர்ன் பண்ணுறதுக்கான இடம் கிடையாது. இது வந்து ரொம்ப பொறுமையாகவும் நிதானமாகவும் அப்ரோச் பண்ண வேண்டிய ஒரு பிளேஸ். இந்த இடத்துல நம்மளுடைய வியூகம், நம்மளுடைய கவனம், நம்மளுடைய மைண்ட் செட்டப் மாறுச்சு அப்படின்னா நீங்கள் எவ்வளோ பெரிய திறமைசாலியாக இருந்தாலும் உங்களை தூக்கி எறிஞ்சிரும் இந்த ட்ரேடிங். ஸோ ட்ரேடிங் அப்படிங்கிறது ஒரு சீரியஸ் ஆஃப் பிஸ்னஸ், சீரியஸ் ஆஃப் மைண்ட் கால்குலேஷன்ஸ். இது மாதிரி தான் அதை நம்ம அப்ரோச் பண்ணணும். இதை சீரியஸாக நீங்கள் பண்ணலை அப்படின்னா நீங்கள் சீரியஸ் ஆகிடுவீங்க ஃப்யூச்சரில். தட்ஸ் இட். ஸோ இதுதான் ட்ரேடிங். ஸோ வை டு யூ நீட் மணி? நெக்ஸ்ட், எதுக்கு பணம் தேவை? இந்த டாப்பிக்கு ரிலவெண்ட்டாக நீங்கள் ஏதாவது பேசுங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த அப்போ பேசுகிறோம். வை டு யூ நீட் மணி? பணம் ஏன் உங்களுக்கு தேவைப்படுது? இதுக்கு ஒரு 5 செகண்ட்ஸ் உங்களுக்கு நான் டைம் கொடுக்குறேன். யோசிச்சு பாருங்கள், பணம் ஏன் தேவைப்படுது? உங்களுக்கு ஏன் தேவைப்படுது? யோசிச்சுருந்துருப்பீங்க. ஸோ ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு காரணங்கள் வச்சுருப்பீங்க. ஒவ்வொருத்தருடைய காரணங்களும் இதில் எல்லாத்துடைய காரணங்களும் இந்த லிஸ்ட்டுக்குள்ளே வந்துடும். டெய்லி நீட்ஸ், அவங்களுடைய தின தேவைகளுக்காக பணம் தேவைப்படுது. அந்த பணம் எந்த வகையில் வேணாலும் வரலாம். இங்கே நம்ம ட்ரேடிங் அப்படிங்கிறனால நம்ம ட்ரேடிங் மூலியமாக வரணும் அப்படிங்கிற எதிர்பார்க்குறோம். அவங்களுடைய உழைப்பின் மூலமாக. இதுவும் உழைப்பு தான். சரிங்களா? ட்ரேடிங்கில் இருக்கிறதும் உழைப்பு தான். உடல் உழைப்புன்னு ஒன்று இருக்கு இல்லையா? இங்கே ட்ரேடிங்கில் வந்து நம்ம சிஸ்டம் முன்னாடி உட்காந்துட்ருப்போம். அவங்க வந்துட்டு உடல் உழைப்பு மூலிமா ஏர்ன் பண்ணிகிட்ருப்பாங்க. போத் ஆர் லேபர்ஸ், போத் ஆர் டெய்லி வேஜஸ். அந்த மாதிரி தான் அந்த இடத்துல பார்க்க முடியும். ஸோ டெய்லி நீட்ஸ் அப்படின்னு போகும்பொழுது அது டெய்லி வேஜஸாக தான் அதை பார்க்க முடியும்.
சரிங்களா? தின தேவைகளுக்காக வருவாங்க. சார் என்னுடைய ஃபேமிலி எக்ஸ்பென்சஸ் வந்துட்டு பர் டே எனக்கு வந்துட்டு ஒரு 1000ஆவது வேணும் சார் எனக்கு. என்னுடைய எக்ஸ்பென்சஸ் அந்த மாரி இருக்கு. ஸோ பர் மந்த் அப்படிங்கும்போது 30 டேஸ்க்கு 30,000 30 டேஸ் இங்க ட்ரேடிங்கே கிடையாதுங்க. 20 டேஸ் ஆர் 22 டேஸ் தான். சரிங்களா? அவர் அந்த தேவைகள வந்துட்டு மைண்ட்ல வச்சுட்டு வருவார். ஸோ இந்த தின தேவைகள பூர்த்தி பண்ணணும் அப்படிங்கிற நோக்கத்தில. அப்புறம் ஃபியூச்சரிஸ்டிக் நீட்ஸ் எதிர்கால தேவைகளுக்காக வருவாங்க. அவங்க இப்போ வந்து அவங்க வந்து அவங்களுக்கு தேவையான பண தேவைகள், அவங்களுடைய டெய்லி நீட்ஸுக்கு தேவையானதெல்லாம் அவங்க வச்சுருப்பாங்க. தே ஹேவ் சம் சர்ப்ளஸ் மனி. ஸோ பை யூசிங் தட் மனி தே ஆர் ட்ரையிங் டு மேக் சம் மோர் மனி ஃபார் தேர் ஃபியூச்சரிஸ்டிக் நீட்ஸ். சரிங்களா? அப்போ எதிர்கால தேவைகளுக்காக வருவாங்க. சார் நான் லேண்ட் ஒன்று வாங்கணும். வாடகை வீட்ல இருக்கேன். நான் வந்து லேண்ட் வாங்கிட்டேன் சார். வீடு கட்டணும். வீடு கட்டிட்டேன் சார். இஎம்ஐல கட்டியிருக்கேன் சார். அந்த இஎம்ஐ நான் கட்டணும். அதுக்கப்புறம் என்னுடைய சில்ட்ரனுக்கு வந்து எஜுகேஷன் கொடுக்கணும். சார் நான் வந்து 2K கிட்ஸ் சார். இப்போ தான் சார் என் லைஃப்குள்ளே என்டர் ஆகுறேன் நானு. இனிமேல் தான் சார் மேரேஜ் பற்றிலாம் வீட்டில் பேசணும், பர்மிஷன் வாங்கணும். அதுக்கெலாம் எனக்கு நிறைய பணம் வேணும் சார். எங்கள் வீட்டில் வாங்கிடுவேன் சார். அவங்க வீட்டில் போய் பேசணும் சார். அந்த இடத்துல பேசணும் அப்படிங்கிற சூழ்நிலையாவது இன்றைக்கி இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அங்கே போகணும் சார். அந்த இடத்துல பேசணும். நான் நின்று பேசுகிற அளவுக்கு எனக்கு வந்துட்டு ஐ நீட் சம் ஃபினான்ஷியல் செட்டப் சார். ஃபினான்ஷியல் கோல் சார். ஸோ எனக்கு அந்த ஃபியூச்சருக்கு நீட் இருக்குது. நான் வந்து இப்போ இருக்கக்கூடிய இதில் நான் கைட் பண்ணி சம் லேக்ஸ் நான் வச்சுருக்கேன். ஒரு 1 ஆர் 2 லேக்ஸ் வச்சுருக்கேன். இதை வச்சு நான் இவ்வளோ பணத்தை டெய்லி ஏர்ன் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு ஐடியாவில் வச்சுருக்கேன். ஃபியூச்சரிஸ்டிக் நீட்ஸ் எனக்கு இருக்குது அப்படின்னு சொல்லி வருவாங்க. ஸோ ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு தேவைகள் வச்சுருப்பாங்க. இந்த ஒரு இது இருக்குது. ஒரு சிலர் வந்து அவங்களுடைய பிஸ்னஸ் ப்ரொப்போசல்ஸுக்கு பணம் வேணும் சார். இந்த ப்ராஜெக்ட் நான் கேட்ச் பண்ண போகிறேன். இந்த விஷயத்தை நான் செய்ய போகிறேன். ஐ நீட் சம் மனி. ஐ நீட் சம் பார்ட்னர்ஸ். ஐ நீட் சம் மனி. இந்த மாதிரி வந்துட்டு அவங்க இருப்பாங்க. நியூ பிஸ்னஸ் ப்ரொப்போசல்ஸ். இது எல்லாத்தையும் விட இதெல்லாம் கூட ஒருத்தர் இதெல்லாம் ஃபியூச்சரிஸ்டிக்ஸ்லேயே வச்சுக்கலாம். இது ஒன்று முக்கியமானது வந்துட்டு இந்த டெப்ட், கடன் இருக்குது பாருங்கள். அந்த கடனை திருப்பி அடைக்கிறதுக்காக பார்ப்பாங்க. இந்த பணத்தை திருப்பி அடைக்கிறதுக்கு டு பே த டெப்ட். அதுக்கு வந்து அவங்களுக்கு தே ஆர் இன் ஹரி. தே நீட் மனி. தே நீட் மோர் அண்ட் மோர் மனி அப்படிங்கிற மாதிரி இருப்பாங்க. இந்த எல்லாமே டேஞ்சரஸான ஒரு விஷயந்தான். டெய்லி நீட்ஸாக இருந்தாலும் சரி, ஃபியூச்சரிஸ்டிக் நீடாக இருந்தாலும் சரி, நியூ பிஸ்னஸ் ப்ரொப்போசல்ஸுக்கு ஃபண்டு வேணும் அப்படிங்கிற மாதிரி இருந்தாலும் சரி, இல்லை கடனை வாங்கின கடனை திருப்பி அடைக்கணும். ஸோ பண தேவைகள் இவ்வளோ தான் இருக்க போகுது. ஒரு மனுஷனுக்கான தேவைகள் இதுக்குள்ளே மட்டும்தான் இருக்குது. இந்த விஷயங்களில் நீங்கள் எதில் மாட்டியிருந்தாலும் அதை ஃபுல்ஃபில் பண்ணுறதுக்காக ட்ரேடிங் பக்கம் நீங்கள் வந்திருக்கீங்கன்னா இந்த வீடியோ நீங்கள் இதோட கட் பண்ணிக்கலாம். இதுக்கப்புறம் நீங்கள் இதை பார்க்க வேண்டிய அவசியமே உங்களுக்கு கிடையாது. சரிங்களா? என்ன காரணம் அப்படின்னா, இந்த விஷயங்கள்லாம் நீங்கள் எதிர்பார்த்து வரும் பொழுது சைக்கலாஜிக்கலாக உங்களுக்கு இம்பேக்டை கொடுக்கும். சரிங்களா? அது உங்களுக்கே தெரியாது. என்ன சார் இது மனுஷனாக பிறந்தவங்களுக்கு பண தேவை இருக்காதா? அவன் ஃபேமிலி நீட் அவங்க பார்க்க முடியாதா? அவங்களுடைய ஃப்யூச்சர் திங்கிங் பற்றி யோசிக்கக்கூடாதா? இதை வச்சு இதில் வரக்கூடிய இன்கம் வச்சு நாங்கள் வந்து பிளான் பண்ணிக்கக்கூடாதா? இதில் வரக்கூடிய இன்கம் வச்சு பிளான் பண்ணாதீங்க. அதை தான் சொல்கிறது. இங்கே வந்துட்டு நீங்கள் பிஸ்னஸ் பண்ணுறீங்க. ட்ரேடிங் அப்படின்னாவே இட்ஸ் அ சீரியஸ் ஆஃப் பிஸ்னஸ் அப்படின்னு சொல்லியாச்சு. சீரியஸ் ஆஃப் பிஸ்னஸ் அப்படிங்கிறது சீரியஸ் ஆஃப் ஆக்ஷன் சீக்வன்ஸ் அந்த இடத்துல இருக்குது. சரிங்களா? நீங்கள் ஆக்ஷன் சீக்வன்ஸ்னால் நீங்கள் மூவி பக்கம் போயிடாதீங்க. இங்கே நிறைய வழிமுறைகள் இருக்குது, நிறைய யுக்திகள் இருக்குது, நிறைய ஸ்ட்ராட்டஜிஸ் இருக்குது. அது எல்லாத்தோட சேர்த்து உங்களுடைய சைக்காலஜி ஒன் பர்சன் ஹேஸ் தி மோர் அண்ட் மோர் வெயிட்டேஜ் இன் யுவர் ட்ரேடிங் கரியர். ஸோ இதெல்லாம் சேர்ந்து இருக்கக்கூடிய ஒரு மென்டல் பிஸ்னஸ் இது. சரிங்களா? மென்டல் பிஸ்னஸ், மைண்ட் கால்குலேஷன்ஸ் பேஸ் பண்ணது, மைண்ட் செட்டப்பை பேஸ் பண்ண ஒரு பிஸ்னஸ். ஸோ இந்த இடத்துல வந்துட்டு even though it's a business, you cannot fix a financial goal here. You should not fix the financial goal here. அது எதுவுமே இல்லாமல் நீங்கள் இங்கே வரணும். உங்களுடைய தினத்தேவைகளுக்காகவோ, இல்லை ஃபியூச்சர் நீட்ஸுக்காகவோ, இல்லை பிஸ்னஸ் ப்ரொபோசல்ஸ்க்காகவோ, இல்லை கடனை திருப்பி அடைக்கணும் அப்படிங்கிறதுக்காகவோ நீங்கள் வரதா இருந்ததுன்னா இதை இந்த இடத்துல ஸ்டாப் பண்ணிடுங்க. ஏன்னா சைக்கலாஜிக்கலாக உங்களுக்கு வந்துட்டு மைண்டில் ஸ்டோர் ஆகக்கூடிய ஒரு விஷயம் என்னென்னா, ஐ நீட் மனி, ஐ நீட் மனி, ஐ நீட் மனி ஃபார் திஸ் பர்பஸ், ஐ நீட் மனி ஃபார் திஸ் பர்பஸ் இன் ஃபியூச்சர், ஐ நீட் மனி ஃபார் டு ரீபே த டெப்ட். இப்படிங்கிற மாதிரி உங்கள் மைண்டில் வந்துட்டு உங்களுக்கே தெரியாமல் உங்கள் சப்கான்ஷியஸ் மைண்டில் போய் அது ஸ்டோர் ஆகிருக்கும். அப்போ அது என்ன ஆகும்னு கேட்டிங்கன்னா, உங்களுக்கே தெரியாமல் நீங்கள் ட்ரேடிங்கில் இருக்கும் பொழுது அது இன்டியூஸ் பண்ணும். இட்ஸ் அ கைண்ட் ஆஃப் டோபமைன். இட்ஸ் அ கைண்ட் ஆஃப் அடிக்டிவ் சப்ஸ்டன்ஸ். ஸோ உங்களுக்கு எங்கெல்லாம் தேவைகள் இருக்கோ அங்கெல்லாம் உங்களுக்கு படுகொலிகள் தோண்டப்படுது அப்படின்னு தான் அதோடைய அர்த்தம். பண தேவைகள் எங்கெல்லாம் இருக்கோ அங்கெல்லாம் படுகொலிகளும் சேர்ந்தே உருவாக்கப்படுகிறது. ட்ரேடிங்கை பொறுத்த வரைக்கும் அப்படின்னா, நீங்கள் மற்ற பிஸ்னஸாக இருந்ததுன்னா பரவாயில்ல. இந்த பிஸ்னஸை பொறுத்த வரைக்கும் இந்த பண தேவையோடு நீங்கள் உள்ளே வந்தீங்கன்னா கூடவே படுகொலிகளும் உருவாக்கப்படுகிறது. இது நல்லா புரிஞ்சுங்க. இந்த விஷயம் நீங்கள் உட்காந்து தனியாக பேசும்பொழுது மட்டும்தான் புரியும். தனியாக பேசுனா பைத்தியக்காரத்தனமாக இல்லை, உங்களுக்குள்ளேயே நீங்கள் பேசிக்கக்கூடிய சில விஷயங்கள் இருக்கு இல்லையா? அப்போ நீங்கள் மட்டுமே ரொம்ப உண்மையாக பேசுவீங்க. நம்ம 4 பேத்துக்கு முன்னாடி பேசும்போது நம்ம வந்துட்டு நம்மளை வந்துட்டு
பெரிய ஆட்களாகவும் இல்லை வந்து ரொம்ப பெரிய ஜாம்பவான்ங்கிற மாதிரியும் இல்லை நம்ம பெரிய அறிவாளிங்கிற மாதிரியும் நம்ம காட்டிக்குவோம். சரிங்களா? இட்ஸ் ஹியூமன் நேச்சர். அப்படி நீங்கள் காட்டும் பொழுது நீங்கள் யார் அப்படிங்கிறதே நீங்கள் மறந்துடுவீங்க. சரிங்களா? நீங்கள் மறந்துடுவீங்கன்னா உங்களுடைய வேவ்ஸ், இந்த மைண்ட் வேவ்ஸ் வந்து உங்களுக்கு வந்துட்டு அந்த மாதிரி காட்டியிருக்கும். ஆனால் உள்ளே இருக்கக்கூடிய ஒரு விஷயம் இருக்குது பார்த்தீங்களா, அது எப்போவுமே உங்களுக்கு வந்துட்டு சில இன்ஸ்டிங்க்ட்ஸ், இந்த ராகவன் இன்ஸ்டிங்க்ட்ஸ் சொல்லலாம். நம்ம ஒரு டாக்டர் கமலஹாசன் வந்து நடிச்சிருக்கக்கூடிய ஒரு மூவியில் வரும், இந்த ராகவன் இன்ஸ்டிங்க்ட் அப்படின்ட்டு, உள்ளுணர்வுன்னு சொல்லுவாங்க இல்லையா? அந்த உள் உணர்வு அப்படிங்கிறது வந்து உங்களை வெளிச்சம் போட்டு காட்டும், நீங்கள் இதுதான், நீங்கள் இப்படி தான் அப்படின்ட்டு. ஏன்னா இந்த வீடியோ கேட்டதுக்கப்புறம் தனியாக ஒரு ரூமில் போய் உட்காந்து ஒரே ஒரு உங்கள் ஃபேஸ் நல்லா தெரிகிற மாதிரி ஒரு நல்ல ஒரு மிரர் ஒன்று எடுத்து வச்சுட்டு அந்த கண்ணாடி முன்னாடி ஒரு 5 நிமிஷம் நீங்கள் உட்காந்து பாருங்கள். ஒரு 5 நிமிஷம் உட்காந்து உங்கள் கையில் எலக்ட்ரானிக் கேஜெட்ஸ் இருக்கக்கூடாது, உங்கள் கையில் வேறு எந்த விஷயங்களும் இருக்கக்கூடாது, அந்த ரூமில் எந்த டிஸ்டர்பன்ஸும் இருக்கக்கூடாது, நீங்களும் அந்த கண்ணாடியும் மட்டும்தான் இருக்கணும். ஜஸ்ட் ஒரு 5 மினிட்ஸ் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் முகத்தை ஒரு நிமிஷத்துக்கு மேலே உங்களால் பார்க்கவே முடியாது. ஏன்னா பலவிதமான உண்மைகளை உங்கள் முகம் உங்களுக்கு சொல்லி கொடுத்துட்டே இருக்கும். ஏன்னா நீங்கள் உங்களை பார்த்து பேசுகிறீங்க. நீங்கள் அப்படின்னு சொல்கிறது முகம் மட்டும்தான். நீங்கள் உங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த தாட்ஸ் இருக்குல்ல, அதுலேயும் வந்து இந்த உண்மையான ஒரு தாட்ஸ்னு ஒன்று இருக்குல்ல, உள்ளுணர்வுகள்னு ஒன்று இருக்கும் இல்லையா, அது சொல்லக்கூடிய விஷயங்கள் நீங்கள் காது கொடுத்து நீங்களே கேட்க முடியாத அளவுக்கு இருக்கும். எல்லாத்துக்கும் நடக்கக்கூடிய ஒரு விஷயந்தான். அதுதான் அந்த இது சொல்கிறோம் இல்லையா, அந்த உள்ளுணர்வுகள்னு சொல்கிறது, அதுதான் நான் சொல்லக்கூடிய விஷயம். ஸோ அதுதான் அந்த இடத்துல நீங்கள் போய் ஸ்டோர் பண்ணும் பொழுது அது வந்து காம்பன்சேட் பண்ண பார்க்குது. அப்போ நீங்கள் ட்ரேடிங்கில் உட்காந்துருக்கும்போது அந்த உள்ளுணர்வுக்கு நல்லா தெரியும், இது எது நடக்கும், எது நடக்காது, இது பண்ணால் இந்த மாதிரி போகும். ஏன்னா நம்ம அந்த பெஸ்ட்டு சிபியூ இந்த வேர்ல்டு அப்படிங்கிறது உங்கள் பிரைன் மட்டும்தான். அதை தாண்டி வேறு எதுவும் கிடையாது. அப்போ அந்த இடத்துல நீங்கள் போய் ஸ்டோர் பண்ண முயற்சி பண்ணுறீங்க, வலுக்கட்டாயமாக ஸ்டோர் பண்ண முயற்சி பண்ணுறீங்க. எனக்கு தின தேவைகளுக்கு பண தேவை இருக்குது, என்னுடைய ஃபியூச்சர்ஸ்க்கு நீட் இருக்குது, எனக்கு கடனை திருப்பி அடைக்கணும், இதுக்கெல்லாம் எனக்கு பண தேவை இருக்குது, நீங்கள் போய் மைண்டில் ஸ்டோர் பண்ண முயற்சி பண்ணுறீங்க. ஆனால் அது எடுத்துக்காது. இட்ஸ் நாட் கோயிங் டு ஃபிட் இன் தட் பர்டிகுலர் பிளேஸ். அந்த இடத்துல அது ஃபிட் ஆகாது. ஆனால் நீங்கள் ஃபிட் ஆக்கணும் அப்படின்னு சொல்லி அதை வச்சு திணிச்சிக்கிட்டு இருக்கீங்க. அது எப்படி ஃபிட் ஆகும்? அது வெளியே திரும்ப பபுள் மாதிரி மேலே தான் வரும், பபுள்ஸ் மாதிரி திரும்ப மேலே தான் வரும். அப்போது அது எங்கே வரும்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் ட்ரேடிங்கில் உட்காந்துருக்கும்போது வரும். சரிங்களா? ஸோ இதோடைய கான்சிக்வன்சஸ் வந்து உங்களுக்கு இந்த இம்பேக்ட்ஸ் அப்படின்னு சொல்கிறது வந்து பார்த்தீங்கன்னா, அவசரப்பட்டு உங்கள் ட்ரேடிங்கில் வந்து இதில் வந்து 3 விதமான ட்ரேடர்ஸை நம்ம வந்துட்டு ஸ்ப்ளிட் பண்ணிக்கலாம். இம்பேக்ட்ஸ் ஆஃப் மணி எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இன் ட்ரேடிங். ஸோ இந்த விஷயத்தில் பணத்தை எதிர்பார்த்து நீங்கள் ட்ரேடிங் பக்கம் வராதீங்க அப்படின்ட்டேன். அப்படியே நீங்கள் பணத்தை எதிர்பார்த்து நீங்கள் வர்றீங்கன்னா உங்களுக்கு அந்த அந்த இம்பேக்ட்ஸ் வந்து ட்ரேடிங்கில் என்ன மாதிரி இருக்குன்னு கேட்டிங்கன்னா, ஒன்றுமே இல்லாமல் இருக்கும். கடைசியாக நீங்கள் ஒரு கடனாளியாக ஆகி கடைசியாக வந்துட்டு அந்த ட்ரேடிங் கரியர்லையும் சக்ஸஸ் பண்ண முடியாமல் இது வந்து இப்படி இருக்கே அப்படிங்கிற ஒரு இதில் வந்து நீங்கள் ஃபெட்டப் ஆகி வெளியே போகக்கூடிய ஒரு இது வரும். ஸோ ஆப்வியஸாக ஐ எம் ஸோ சாரி டு சேயிங் தீஸ் கைண்ட் ஆஃப் சென்டென்ஸ் டைரக்ட்லி. ஆனால் சொல்லணும்ல, ஒருத்தர் யாருக்காவது சொல்லணும்ல. இப்போ இதே வீடியோ நாங்களே வந்து பலமுறை கேட்டுக்குவோம். சரிங்களா? இந்த விஷயங்கள் வந்து பேசாமல் இருக்கிறது தான் தப்புன்றேன் நான். இது பேசணும். எப்படி வந்து சில விஷயங்களை வந்து பேசாமல் நம்ம வந்து நம்மளுடைய சிஸ்டமில் நம்ம ஃபாலோ பண்ணி வந்துட்டோமோ, அந்த மாதிரி இந்த விஷயத்தை அப்படி பேசாமல் இருக்கக்கூடாது. அதுவும் ட்ரேடர்ஸ் கம்யூனிட்டியில் இதை பற்றி பேசாமல் இருக்கக்கூடாது. கண்டிப்பாக ஒருத்தர் சொல்கிறதுக்கு இருக்கணும் இந்த விஷயத்தை. பல பேர் சொல்லணும் இதை. இம்பேக்ட்ஸ் ஆஃப் மணி எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இன் ட்ரேடிங். ஸோ ட்ரேடர்ஸை நம்ம 3 கேட்டகரியாக இங்கே ஸ்ப்ளிட் பண்ணலாம். ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா கேட்டகரி 1 நியூ ட்ரேடர்ஸ், கேட்டகரி 2 3 இயர்ஸ், குறைஞ்சது 3 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கக்கூடிய மீடியம் டேர்ம் ட்ரேடர்ஸ், 3வது 5 to 8 இயர்ஸ் ஆர் மோர் தென் தட் அப்படிங்கிற மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கக்கூடிய ரிச் ட்ரேடர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸில். ஸோ இந்த மாதிரி 3 கேட்டகரியை நம்ம ஸ்ப்ளிட் பண்ணிக்கலாம். இன்னும் சொல்லப்போனால் இன்னும் கொஞ்சம் டெப்த்தாக அவங்களை கிளாஸிஃபை பண்ணணும் அப்படின்னா, ஒன்று வந்து ஃபர்ஸ்ட் கேட்டகரி வந்துட்டு ஒன்றுமே தெரியாமல் இருக்கக்கூடிய ட்ரேடர்ஸ். 2வது கேட்டகரி கொஞ்சத்தை தெரிஞ்சு வச்சுக்கிட்டு நிறைய தெரியும் அப்படின்னு மனநிலையில் இருக்கக்கூடிய சில ட்ரேடர்ஸ். 3வது எல்லா விஷயங்களும் தெரிஞ்சு வச்சுருப்பாங்க, பட் அதை சரியான முறையில் சரியான நேரத்தில் சரியான இடத்துல அப்ளை பண்ணி அதுக்கான த பாசிபிள் அவுட்புட்டை பார்க்க தெரியாமல் இருக்கக்கூடிய ட்ரேடர்ஸ். இந்த மாதிரி 3 கேட்டகரி ட்ரேடர்ஸ் இருக்காங்க. ஸோ இவங்களுக்கு வந்துட்டு காமனாக இருக்கக்கூடிய நீட்ஸ், அந்த இம்பேக்ட்ஸ் எல்லாத்தையும் இந்த இடத்துல பார்க்குறோம். ஃபர்ஸ்ட் வந்து அவங்க ஆல்ரெடி மைண்டுக்கு பிரைனுக்கு ஒரு சிக்னல் இன்புட்டாக கொடுத்துட்டாங்க. என்ன இன்புட்டாக கொடுத்துருக்காங்க? ஐ நீட் மணி ஃபார் திஸ் பர்பஸ் அப்படிங்கிறது இன்புட்டாக கொடுத்தாச்சு. ஸோ பிரைன் உள்ளே ப்ராசஸ் பண்ணுது. ப்ராசஸ் பண்ணிவிட்டு அதை அவுட்புட்டாக கொடுக்கும் இல்லையா? அந்த அவுட்புட்டாக கொடுக்கக்கூடிய சிக்னல் என்ன அப்படின்னா, போய் இந்த ட்ரேடில் குதி. சரிங்களா? இந்த ட்ரேடில் போய் திடீர்னு உள்ளே குதிச்சிரு. இந்த இடத்துல இவ்வளோ குவான்டிட்டிஸில் உள்ளே இறங்கு, இவ்வளோ பணத்தையும் நீ உள்ளே போடு, நமக்கு பண தேவை இருக்குது. அப்போ இந்த ட்ரேட் வந்து அவங்க வந்து அதில் நம்ம கேட்டகரைஸ் பண்ணி நம்ம பேசணும். ஒவ்வொரு கேட்டகரி ட்ரேடர்ஸுக்கும் பேசணும் அப்படின்னா அது ஒரு 1/2 hour தனியாக போகும். ஒவ்வொரு 1/2 hour தனியாக வேணும். ஏன்னா அவங்களுடைய மனநிலை சைக்காலஜியை புரிஞ்சு அதை பற்றி நம்ம பேசணும் அப்படின்னா இட் மே டேக்ஸ் 30 minutes ஃபார் ஈச் அண்ட் எவ்ரி கேட்டகரி டு எக்ஸ்பிளைன். பட் காமனாக சொல்லும்போது அவங்க ஆல்ரெடி பிரைனுக்கு சிக்னல் கொடுத்துட்டாங்க.
அது ப்ராசஸ் பண்ணிவிட்டு அவுட்புட்டாக கொடுக்குது. அவுட்புட்டாக கொடுக்கக்கூடியது சிக்னல்ஸ் தான். இங்கே நான் மணியை பற்றி பேசல. அந்த சிக்னல்ஸ் என்ன கொடுக்குது உங்களுக்கு? போய் இந்த ட்ரேடிங்கில் போய் இந்த இந்த ஸ்ட்ரைக்கை விட்றாத, இந்த இடத்த விட்றாத, இன்றைக்கி விட்றாத, இன்றைக்கி விட்டா போச்சு, நமக்கு அடுத்த வீக் வந்து தேர்ஸ்டே நம்ம வந்துட்டு செட்டில்மெண்ட் பண்ணி ஆகணும். ஃபர்ஸ்ட்டு அந்த நெக்ஸ்ட்டு மந்த்துடைய ஃபர்ஸ்ட்டு 5 டேஸுக்கு வி நீட் சம் மணி எக்ஸ்பென்சஸ். ஸோ இந்த இடத்துல நம்ம அதை பே பண்ணி இஎம்ஐ பே பண்ணணும் 3ஆம் தேதி. இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் உங்களுடைய சப்கான்ஷியஸ் மைண்டில் போய் ஸ்டோர் ஆகிருக்கும். அப்போ நீங்கள் இன்புட்டாக நீங்கள் கொடுத்துட்டீங்க ஆல்ரெடி. அப்போது அந்த மைண்ட் வந்து பிரைன் வந்து ப்ராசஸ் பண்ணி உங்களுக்கு சிக்னல்ஸாக கொடுக்குறது இந்த இடத்துல ராங்கான சிக்னல்ஸாக கொடுத்துட்ருக்கோம். இன்புட் சரியாக இருந்தால் தானே அவுட்புட் சரியாக வரும். இங்கே இன்புட்டே சரியில்லையே, அப்புறம் எப்படி அவுட்புட் அங்கே சரியாக வரப்போகுது? அப்போ வந்துட்டு அங்கே போய் ட்ரேடிங் எடுப்பார், அது ஃபெயிலியர் ஆகும். திரும்ப 100 முறை ட்ரை பண்ணுவார். ரொம்ப காமாக பேஷன்ஸ்ன்னு சொல்கிறோம்ல, அதெல்லாம் ஃபாலோ பண்ணி அவர் போய் உள்ளே திரும்ப எடுப்பார். அதுவும் ஃபெயிலியர் ஆகுது. 3ஆவது முறையும் ஃபெயிலியர் ஆகுது. அதுக்கப்புறம் ஒரு சர்டைன் டைம் ஃப்ரேமில் வந்து அவர் வந்து ஃபெட்டப் ஆயிடுறாரு. ஓவர் ட்ரேட் பண்ண ஆரம்பிக்கிறாரு. ஓவர் ட்ரேட் பண்ணக்கூடியது வந்துட்டு அவருக்கு நெகட்டிவான கான்சிக்வன்சஸை கொடுக்குது. மென்டலி ஸோ டிஸ்டர்ப்ட் அப்படிங்கிற மாதிரி ஆகிறாரு. அங்கே கேபிட்டல் பர்ஸ்ட் ஆகுது. முக்கியமான இடத்துல வரும்போது அவர்கிட்ட கேபிட்டல் இல்லை. சரி கடன் வாங்கு, ஃப்ரெண்ட்ஸுக்கு கால் பண்ணு, அவங்கக்கிட்ட சொல்லி எதையாவது ஒரு விஷயத்தை சொல்லி கடன் வாங்கி திரும்ப கொண்டு வந்து இதில் போட்டது விட்டதை பிடிச்சிடலாம்ல அப்படிங்கிற மாதிரியான மனநிலைக்கு புது ட்ரேடர்லேருந்து புதுசாக ரிச்சாக இருக்கக்கூடிய ட்ரேடர்ஸ், எக்ஸ்பீரியன்ஸில் எல்லா ட்ரேடர்ஸுக்கும் இந்த இது வந்து கொஞ்சம் டிஃபர் ஆகும். பட் அது வேறு மாதிரியான இம்பேக்ட்ஸை கொடுக்கும். சரிங்களா? கொஞ்சம் டிஃபர் ஆகும். பட் மோர் ஆர் லெஸ் எல்லாமே சேம் தான் அந்த இடத்துல. ஸோ இந்த மாதிரியான விளைவுகள் நீங்கள் இன்புட்ஸை அந்த மாதிரி கொடுத்து வரும்பொழுது உங்கள் பிரைன் கொடுக்கக்கூடிய அவுட்புட் இந்த மாதிரி கொடுக்கும். இந்த மாதிரி கொடுக்குது அப்படின்னா நம்ம எந்த மாதிரியும் ட்ரேடிங்கில் சஸ்டைன் பண்ண முடியாது ஃப்யூச்சரில். ஸோ த ஆரிஜின் அதுதான் இங்கே முக்கியமானது. அது இங்கே கம்ப்ளீட்டாக சேஞ்ச் பண்ணணும். ஸோ அதனால் திரும்ப பேக் டு டாபிக். பணத்தேவைகளும் படுகொலிகளும். எப்போல்லாம் உங்களுக்கு பணத்தேவைகள் இருக்குது அப்படிங்கிற மாதிரி நீங்கள் நினச்சி ட்ரேடிங் அப்ரோச் பண்ணுறீங்களோ அப்போல்லாம் உங்களுக்கு படுகொலிகள் தோண்டப்படுது அப்படிங்கிறத உண்மை. ட்ரேடிங் அப்படிங்கிறது சீரியஸாக பண்ண வேண்டிய ஒரு பிஸ்னஸ். சரிங்களா? திரும்ப சொல்கிறேன், அப்படி நீங்கள் பண்ணாமல் விட்டீங்க அப்படின்னா இந்த ட்ரேடிங் உங்களை ரொம்ப சீரியஸ் ஆக்கிடும் ஃப்யூச்சரில். நோட் இட் டவுன். சரிங்களா? ஸோ சிம்பிளாக இந்த டாப்பிக்கை கன்க்ளூட் பண்ணுறதுக்கு என்ன சொல்லலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, பணத்தேவைகளும் படுகொலிகளும் அப்படிங்கிறதுல என்ன தான் பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஃபாலோ யுவர் பேஷன். மணி வில் ஆட்டோமேட்டிக்கலி ஃபாலோ யூ. உங்களுடைய பேஷனை நீங்கள் ஃபாலோ பண்ணி போங்க, பணம் ஆட்டோமேட்டிக்காக தேடி வரும். அது ட்ரேடிங்கில் இல்லை நினச்சிங்கன்னா இன்னையோட ட்ரேடிங்கை தலைமொழியிருங்க. உங்களுக்கு வேறு எந்த பிஸ்னஸில் உங்களுடைய பேஷன் இருக்கோ அந்த பிஸ்னஸில் நீங்கள் ஃபாலோ பண்ணி போங்க. யூ கேன் மேக் அ லாட் ஆஃப் மணி. நீங்கள் பணத்தை தேடி போக வேண்டிய அவசியமே கிடையாது. நீங்கள் உங்களுடைய பேஷனை ஃபாலோ பண்ணி போனீங்கன்னா பணம் ஆட்டோமேட்டிக்காக உங்களை தேடி வரும். அது எங்கே இருக்கோ அந்த இடத்துல. ஸோ ட்ரேடிங் அப்படின்னு நீங்கள் டிசைட் பண்ணிட்டீங்க அப்படின்னா, இதுதான் உங்களுடைய பேஷன் அப்படின்னு நீங்கள் டிசைட் பண்ணிட்டீங்கன்னா, இதுக்கு நீங்கள் கொடுக்கக்கூடிய இன்புட்ஸ் இங்கே வந்து நாட் இன் மைண்ட். நீங்கள் கொடுக்கக்கூடியது வந்து இந்த மாதிரியான இன்புட்ஸ் கிடையாது. ஸோ அண்ட் ஸோ நீட் இருக்குது அப்படிங்கிற மாதிரி கிடையாது. நீங்கள் கொடுக்கக்கூடிய இன்புட்ஸ் அது உங்களுக்கு நல்லாவே தெரியும். நீங்கள் பேஷனாக நீங்கள் அப்ரோச் பண்ணுறீங்கன்னா யூ கேன் கேட்ச் த பாத், யூ கேன் கேட்ச் த ரூட். இது சொல்லணுங்கிற அவசியம் இல்லை. நீங்கள் புரிஞ்சுருப்பீங்கன்னு நினைக்கிறேன்னா. ஸோ உங்களுடைய பேஷனை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். உங்களுக்கு தேவையான பணம் உங்களை தேடி வரும். தேங்க்யூ ஸோ மச். திரும்ப இன்னொரு வீடியோவில் மீட் பண்ணலாம். பாய்.